ஹலோ வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க மகேஷ் இந்த எபிசோட் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க ஏகேவோட படமான விடாமுயற்சி படத்தை பார்த்தாச்சு. வித்தவுட் எனி டிலே ரிவ்யூ போகலாம் வாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படம் துணிவு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவரோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு நடுவில் அவரோட காம்படிட்டரான விஜய் 2 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே போயிருக்காரு. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்யா? ஏற்கனவே பண்ண தப்பு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்கப்பட்டிருக்கேன். இன்னும் 2 மாசத்துல குட் பேட் அக்லின்னு ஒரு படத்தோட நம்மள ஏகே திருப்பி பார்க்க போறாரு. அதுக்கு நடுவில் வந்திருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை முதல்ல எடுக்க வேண்டியது விக்னேஷ் சிவன் தான். ஆனா ஏகேக்கும் ப்ரொடியூசருக்கும் என்ன செட் ஆகலன்னு தெரியல. இந்த படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் எடுத்துட்டு மகிழ் திரும்பினே போட்டிருக்காங்க. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சின்ற படமே உருவாச்சு. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம் வாங்க. செட் ஆகாத லைஃப்குள்ளே இருக்க திரிஷா ஏகே கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவோர்ஸ் பீரியட் முடிகிற வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஏகே என்ன சொல்கிறாரு, ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ட்ராவலிங் டைம் வந்து ஒரு 9 hours. அந்த காலையிலேருந்து அந்த ஈவினிங்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ ஹீரோவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வேற ரகம். அதாவது அஜித் சாரை ஸ்க்ரீனில் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏகே செம்மையாக அந்த படத்தில் இது பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. திரிஷாவோட ஆக்டிங்கும் ரொமான்டிக் சீன்ஸில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன், படத்தோட வில்லனான அர்ஜுன் மற்றும் ரெஜினா கசாண்ட்ரா அப்புறம் ஆரவ், இவங்க எல்லாமே முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்கள். அவங்களோட வில்லனிசமும் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அர்ஜுனும் ரெஜினாவும் மீட் பண்ணுற சீனு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். இவங்க ரொம்ப கொஞ்சம் கொடூரமான நாட்கள் அப்படின்றத அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைரக்டர் மகிழ் திருமணி போர்ட்ரேட் பண்ண அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு சீன் வச்சிருந்தாரு. ஆரவுக்கு அஜித்துக்கு இருந்த சீன்களும் நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இது வந்து படமே வந்து ஒரு பாலைவனத்தில் நடக்குது. அஜர்பைஜான் அந்த இடங்களை சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாரு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் செம்மையாக இருந்தது. நிறைய ஃபைட் சீன்கள் சூப்பராக இருந்தது. அதில் முக்கியமாக சொல்லி ஆகணும்னா அந்த அம்மர் ஃபைட், அதில் அம்மர் காரை வந்து திருப்பி போட்டு புரட்டி எடுப்பாங்க. அது அஜித் சார் வந்து அந்த அம்மர் ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் அனிருத்தோட பிஜிஎம்ஸும் சாங்ஸும் படத்துக்கு ஹெல்ப் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. எனக்கு வந்து அனிருத்தோட பிஜிஎம்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஒர்க் ஆச்சு. பத்திக்கிச்சா அப்படின்ற அந்த சாங்கும் சரி சூப்பராக பிளேஸ்மெண்ட்டு. சவடிக்கா சாங் பிளே ஆனப்போ தியேட்டரே எரேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அனிருத் வந்து பக்காவாக பண்ணிட்டார் திருப்பியும். அடுத்தது வந்து முக்கியமான ஆள் டைரக்டர் மகிழ் திருமணி. இந்த படம் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த படம் வந்து பிரேக் டவுனோட ரீமேக்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, மகிழ் திருமணி இந்த படத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ரீமேக் எடுத்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தில் நிறைய சீன்லாம் லேக் இருந்துச்சுப்பா. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஃபைட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபயர் மேட்ச் தான். ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் சொல்லி ஆகணும், அஜித் சார் தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுதான் என்னோட வியூ ஃபார் விடாமுயற்சி. படம் வந்து 1 டைம் வாட்சபிள் தான். 1 டைம் எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.